வணக்கம்ப்பா. அனைவருக்கும் வணக்கம்ப்பா. வாங்க, இன்னைக்கு சமைப்போம். மத்தியானம் லஞ்சு என்ன சமைக்கிறோம்னா கீரை சமைப்போம். இன்னைக்கு வெறும் கீரைப்பா. என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. வெறும் கீரை, குடமிளகா பொரியல்ப்பா. இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசம். பாருங்க, வெறும் கீரைக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வத்தல், விதையெல்லாம் நீக்கிருங்க. பூண்டு ஒரு 10 பல்லு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, பச்சை மிளகா ஒன்றுப்பா வச்சுருக்கேன். அரைக்கீரைப்பா. அரைக்கீரை தான் வெறும் கீரை கடையணும், அதனால அரைக்கீரை. கீரையை போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் சட்டியில் தான் செய்வேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால குக்கரில் போடுறேன். போட்டுக்கோங்கப்பா. உப்பும் போட்டுக்கோங்க அதனாலேயே. வெறும் கீரை தானே, கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு சவுண்டு வச்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா இந்த கீரை. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வெறும் கீரை வெயிட் போடலாம்ப்பா. குக்கரில் வச்சிருக்கேன். இந்த பக்கம் குடமிளகா செய்யலாம்ப்பா, பார்த்துக்கோங்க. சவுண்டு விடலாம்ப்பா. போதும், ஒரே ஒரு சவுண்டு போதும். இந்த பக்கம் குடமிளகா செய்யறேன்ப்பா. குடமிளகாக்கு தவா வச்சிருக்கேன்ப்பா. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கோங்க, போதும். கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, கடலைப்பருப்புப்பா, உளுத்தம்பருப்பு, வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்கப்பா. ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும்ப்பா. அப்படி விடுங்க, அது நல்லா சுருண்டு வரைக்கும் சிம்மில் போட்டுங்க. இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. எடுத்துடலாம்ப்பா. இந்த டைமில் வந்து பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு 1/2 hour ஊற வச்சுருக்கேன், 1/2 மணி நேரம். அது வந்து போட்டுருங்க. இந்த டைமில் மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க. உப்பு காய்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்கப்பா. இந்த டைமில் கொஞ்சம் போல் மிளகா பொடிப்பா. சாம்பார் மிளகா பொடி தான், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரசம் போட்டோம். இப்போ வந்து ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றுங்க. சிம்மில் வச்சிருங்கப்பா. ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணுறோம். பாருங்க, வெந்துருச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி இருக்கு, தண்ணி எடுத்துருங்க. தண்ணி எடுத்துட்டு களைஞ்சிடலாம்.
பாருங்கப்பா, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். உடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கப்பா, இப்போ பொரியல் ஆஃப் பண்ணிட்டோம். கீரைக்கு ஒரு தாளிகம் பண்ணிப்போம். கடாய் வச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கோங்க. மெயின் ஜீரகம்ப்பா, ஜீரகம் போட்டுக்கோங்க. இதுக்கு கீரைக்கு சிம்மில் வச்சிருங்க. ஜீரகம் கரைஞ்சிடும், கருகி போயிடும். நான் வந்து கடுகு போட்டுருக்கேன்ப்பா. இந்த கீரைக்கு இந்த பூண்டு தான் மெயின். பூண்டு வந்து தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 பூண்டு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இதில் வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்கப்பா. செவந்து வரட்டும். எல்லா சமையலிலும் வெங்காயம் நல்லா வந்து செவந்து வந்துச்சுன்னா டேஸ்ட் வரும் சமையல். நல்லா வதங்கணும்ப்பா. வெங்காயம் வதங்கணும், கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வெங்காயம் வதங்கலைன்னா டேஸ்ட் வராது. எந்த சமையலும் டேஸ்ட் வராதுப்பா. இந்த பாருங்க, கீரை கடைஞ்சி வச்சிருக்கோம். அதை எடுத்து அதில் ஊற்றிக்கணும். இப்போ வந்துப்பா ஒரே ஒரு இந்த அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அதை கரைச்சி வச்சிருக்கோம். அழைச்சிட்டு அதை வந்து அதில் விட்டுருங்க. தண்ணி கீரையில் அப்படியே கூட போட்டு கடையலாம். அது மண் இருக்கும். அதனால நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த புளி போட்டால் டேஸ்ட் வரும். கீரை இதுவாயிடுச்சு. அதில் பாருங்க, தண்ணியெல்லாம் இந்த வத்தி வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து கீரையை ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து நான் புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். ரசத்தில் அந்த பொடி தண்ணியில், புளி தண்ணியில் ரசப்பொடி போட்டுட்டேன். ரசப்பொடியை அரைக்கிறது நான் ஒரு நாள் போடுறேன். இப்போ அதில் மஞ்சள் பொடி உப்பும் போட்டேன். இப்போ வந்து அரிசி போட்டுருக்கேன். காஞ்ச மிளகாய் வத்தலும் தக்காளி பூண்டு அரைச்சிட்டு இருக்கேன். அதை போட்டுட்டேன். பார்த்துக்கோங்க. எண்ணெய் அது தவா வச்சிருக்கேன். ரசத்துக்கு தாளிகம் பண்ணிக்குவோம். போட்டுக்கோங்கப்பா. பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. இந்த அரைச்சத்துல வந்து பூண்டு, காஞ்ச மிளகாய் வத்தல், மிளகு, ஜீரகம் அரைச்சிருக்கேன்ப்பா. வெறும் கருவேப்பிலை மட்டும் தாளிச்சு போட்டேன். பெருங்காயம், கருவேப்பிலை, கடுகு. இதுலயே உருளைக்கிழங்கு வறுத்துடலாம் என் பேரனுக்கு. இந்த ரசத்தை வந்து ஒரு கரை கரைச்சிக்கோங்கப்பா. இப்போ இந்த கருவேப்பிலை வதக்கி கொட்டணும்ல, அதனால ஒரு கரை கரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி இலை இருந்தால் போட்டுக்கோங்க. அதான் இப்போ கேஸில் வச்சிடுங்க. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சின்ன பசங்களுக்கான இப்படி செஞ்சு கொடுங்க. உருளைக்கிழங்கு ஒரு குடமிளகாய் சாப்பிட மாட்டாரு கேப்பா மீன். அதுக்காக ஃபுல்லாகவே வச்சுப்பாங்க கேஸு. இந்த டைமில் வந்து 2 பூண்டு தட்டி போட்டுக்கோங்கப்பா. அங்கே ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் அவருக்கு பிடிக்காது, அதனால் நான் போட மாட்டேன். 2 பூண்டு தட்டி போட்டுப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும்.
மிளகா பொடி போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்பா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அனல் குறைச்சிருங்க, டீ குறைச்சிருங்க, சிம்மில் போடுங்க. இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்கப்பா அது மேலே. ஆயிடுச்சுப்பா. கொதிக்க வேண்டாம் ரசம். இப்படி நுர தள்ளிச்சேன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அடி கூட பிடிக்காது. இப்படி கொஞ்ச நேரம் விட்டோம்னா அடி பிடிச்சா கூட வந்துடும் நம்மளுக்கு. மூடி வச்சோம்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கப்பா, இன்னைக்கு சமையல் முடிஞ்சிருச்சு. லஞ்சு என்ன செஞ்சோம் பாருங்க. வெள்ளை சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், கொடமிளகா, பைத்தம்பருப்பு கூட்டு, ரசம், கீரை மசியல்ப்பா, அரைக்கீரை மசியல், வெறும் கீரை. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம்ப்பா.